உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசனப் பெட்டகம். இயேசுவே கர்த்தர். இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார். இயேசுவே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர். கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார். வசனப் பெட்டகத்தின் இன்றைய தின கருப்பொருள் மீட்பு. The dictionary defines redemption as the action of saving or being saved from sin, error or evil. The action of regaining or gaining possession of something in exchange for payment or clearing a debt. What the Bible says. 1 Timothy 2:4 says, God wants all people to be saved and to come to the knowledge of the truth. Everyone is in need of redemption. Our natural condition was characterized by guilt. Romans 3:23-24 says, all have sinned and fall short of the glory of God. Christ's redemption has freed us from guilt, being justified freely by His grace through the redemption that is in Christ Jesus. The word redeems means to buy out, purchase of a slave's freedom. God has purchased our freedom and we are no longer in bondage to sin. Christ's death on the cross was in exchange for our life. Jesus paid the price for our release from sin and its punishment of condemnation to eternal separation from God. Redemption is only possible through the blood of Jesus, that is by His death. The benefits of redemption: forgiveness of sins, righteousness, freedom from the law's curse, adoption into God's family, deliverance from the sin's bondage, peace with God, indwelling of the Holy Spirit, eternal life. Are you under bondage to sin? Jesus Christ has already paid the price for your release from sin and its punishment. Come to the cross and get the redemption freely. God bless you all. எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது மீட்பை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம். யாத்திரையாகமம் 15:13 வாசிக்கிறோம், நீ மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். உபாகமம் 7:8 வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். சங்கீதம் 111:9 வாசிக்கிறோம், அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. சங்கீதம் 106:10 வாசிக்கிறோம், பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். சங்கீதம் 130:7-8 வாசிக்கிறோம், இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார். சங்கீதம் 49:15 வாசிக்கிறோம், ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். சங்கீதம் 71:23 வாசிக்கிறோம், நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். சங்கீதம் 34:22 வாசிக்கிறோம், கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. யோபு 19:25 வாசிக்கிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஏசாயா 41:14 வாசிக்கிறோம், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஏசாயா 52:3 வாசிக்கிறோம், விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 43:1 வாசிக்கிறோம், இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன்.
ஏசாயா 63:16 வாசிக்கிறோம், தேவரீர் எங்கள் பிதாவாயிருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பெருமாயிருக்கிறீர், இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். ஏசாயா 48:17 வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா 54:5 வாசிக்கிறோம், உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஏசாயா 44:22 வாசிக்கிறோம், உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஏசாயா 44:24 வாசிக்கிறோம், உன் மீட்பெரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். எரேமியா 50:34 வாசிக்கிறோம், அவர்களுடைய மீட்பெரோவினில் வல்லமையுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார். ஆம், பகைஞன் கைக்கு நம்மை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு நம்மை விலக்கி மீட்டு பிரயோஜனமாயிருக்கிறதை நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறவர் நம் தேவன். நம் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் நம் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட நம்மை அழைக்கிறார். அவரை அண்டிக் கொள்வோம், மீட்பை பெற்றுக் கொள்வோம்.